hour, presented by the National Bible College. கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். Satellite Bible School. வாழ்த்துக்கள். திருமறை நேரம் நேயர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களை அன்போடு வரவேற்கிறேன். பிள்ளைங்க பரீட்சை நேரத்தில் என்ன விடிகாலம் எழுப்புங்க, நான் படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திருப்பாங்க. திடீர்னு 4 மணிக்கு எழுந்திரிக்கணும், 3 மணிக்கு எழுந்திருப்பாங்க. எழுந்திரிச்சிட்டு படிக்க ஆரம்பிப்பாங்க. ஆனால் ஒரு மயக்க நிலையில் இருப்பாங்க இல்லையா? நம்மளே கூட பார்ப்போம், நமக்கு சிரிப்பு வரும். அப்புறமா டீயை கொடுத்து நல்லா படின்னு சொல்லுவோம். இன்றைக்கி இந்த வேதத்தை கையில் வைத்து கொண்டிருக்கிற பெரும்பான்மையான மக்கள் தங்கள் மனதில் ஒரு மயங்கிய நிலையில் இருக்காங்க. அந்த மயக்கத்தை தெளிவிக்க வேண்டிய ஒரு வேலையைத்தான் இந்த திருமறை நேரம் நிகழ்ச்சி செய்கிறது. அதனால் மயக்கத்திலிருந்து வெளியே வந்து தெளிவோட, கூர்மையாக, பிரகாசமான கண்களோட, காதுகளோட இந்த நிகழ்ச்சி நீங்கள் கவனிங்க. பாரம்பரியங்கள் வரிசையில் தொடரில் நாமும் செய்தியை நாம் கேட்டுட்ருக்குறோம். தொழுகை என்பது யாருக்கு மட்டும் உரியது இல்லையா? இது நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். யோவான் 4ஆம் அதிகாரத்தில் இந்த சமாரிய ஸ்திரீ இந்த மாதிரியான ஒரு கேள்வியை தான் கேட்குறாங்க. நாங்கள் இந்த இடத்துல இப்படி தொழுதுட்ருக்குறோமே, இது எப்படி அப்படின்னு இயேசு கிறிஸ்துக்கிட்ட கேட்குறாங்க. அப்போ ஆண்டவர் சொன்னார், இதோ பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வரும். அங்கே பிதாவை என்று அவர் மிக தெளிவாக சொல்லுகிறார். ஆகவே பிதாவாகிய தேவனை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நாம் தொழுது கொள்ளுகிறோம். ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளுங்கள், இதையே தேவன் விரும்புகிறார் என்று இயேசு சொன்னார். ஒருவேளை நீங்கள் அதானே நாங்கள் செஞ்சிட்ருக்குறோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இந்த செய்தியை கேளுங்க. செய்திக்கு பிறகு நிச்சயமாக நீங்கள் ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்வீங்க. ஓ, இதில் இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பிதாவை நோக்கி நாம் தொழுது கொள்ள வேண்டும். செய்திக்கு போகலாங்களா? இந்த நாளில் நம்முடைய செய்தியாளர், தேசிய வேதாகம கல்லூரியினுடைய கல்வித்துறை தலைவர் டாக்டர் பீட்டர் சாலமன் ஐயா அவர்கள். வணக்கம் திருமறை நேர நேயர்களே. எவ்வளோ அற்புதமான ஒரு புதிய காலை. இன்று நீங்கள் கவனித்து கேட்க வேண்டிய வசனங்களை உள்வாங்கிக் கொண்டு அவைகள் வேதத்தில் இருக்கிறதா என்று கவனித்து நல்ல வழி எதுவென்று பார்த்து அதிலே நடக்கும்படியாக உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். இந்த தொடர் மிக கவனத்துக்குரிய ஒரு தொடர். சில சமயங்களில் கசப்பாக இருக்கலாம், சில சமயங்களில் வெறுப்பாகவும் இருக்கலாம். காரணம், நாம் எந்த இடத்துல இருக்கிறோம் என்பதை நம்ம தெரிஞ்சுக்கும் போது முதல்ல வருத்தத்தில் தோண்டி பிறகு மனம் திரும்புதல் அது போய் முடிவடையும். நான் சுட்டி காட்டக்கூடியவைகள் சத்தியமாக இருக்குமானால் நீங்கள் நிச்சயமாக அதற்கு மாற்றங்களை கண்டுபிடிக்க வேண்டும். அதாவது மனுஷனுடைய பாரம்பரியங்கள், ட்ரெடிஷன்ஸ் ஆஃப் மென் என்ற தலைப்பில் தான் இந்த தொடரை நாம் தொடங்கியிருக்கிறோம். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், ஒரு மார்க்கத்துக்கும் மதத்துக்கும் என்ன வேறுபாடு. மதம் சொன்னால் அதை மனிதன் தொடங்கி மனிதன் வார்த்தைகளை கொடுப்பான். மார்க்கம் சொன்னால் தேவன் தொடங்கி தேவன் தமது வார்த்தைகளை கொடுப்பார். மதத்தில் எல்லாவித பழக்கங்களும் பாரம்பரியங்களும் விக்கிர ஆராதனைகளும் சகலவித பண்டிகைகளும் கேளிக்கைகளும் இருக்கும். மார்க்கத்தில் ஆவியின் தொழுகை இருக்கும். இதை நீங்கள் முதலாவது ஒப்புக்கொள்ள வேண்டும். இப்போ இன்றைக்கு தேவன் விரும்புகிற தொழுகை, இந்த விஷயத்தில் மனிதன் எப்படி நடந்து கொள்கிறான் அப்படின்னு நீங்கள் பார்க்கணும். ஆரம்பம் முதலே தேவன் தனக்கு பிறகு தன்னை தாண்டி வேற ஒரு கடவுள் இருக்கிறார் என்று எப்போதும் போதித்தது கிடையாது. உதாரணமாக யாத்திரையாகமும் 20வது அதிகாரத்தில் இந்த 10 கட்டளைகள் என்று நாம் படிக்கிறோம். அந்த 10 கட்டளைகளில் 2 கட்டளைகள் தேவனை பற்றியதாகவும் தேவனுக்கு மனிதன் எவ்விதமான தொழுகை செலுத்த வேண்டும் என்றும் பேசப்பட்டிருக்கிறது. 20வது அதிகாரம் கடைசி வரி பாருங்க. உன் தேவனாகிய கர்த்தர் நானே, உன் தேவனாகிய கடவுள் நான் மட்டுமே என்று சொல்கிறார். என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். இந்த வசனத்தை கிறிஸ்தவ மார்க்கத்தில் எல்லாரும் படிச்சிருக்காங்க, மனப்பாடமாக கூட பேசுவாங்க. ஆனால் கிறிஸ்தவத்தில் உள்ள இந்த 3 பிரிவின மக்கள் மத்தியிலும் ஒத்துக்கொள்ளும் போது பொதுவாக ஒத்துக்கொள்வாங்க. ஆனால் செயல்படும் போது பார்த்தீங்கன்னா அந்த தேவனுக்கு ஒரு சேட்டலைட் மாதிரி ஒரு துணை கடவுள்களை உருவாக்க ஆரம்பித்தாங்க.
இதனுடைய விளைவு தான் கிறிஸ்தவ மார்க்கம் இன்றைக்கு 2000 பிரிவுகளாக, கூறுகளாக, மத துரோகிகளால், எதிரிகளால், வியாபாரிகளால், கள்ள தீர்க்கதரிசிகளாலே மலிந்திருக்கிறதை இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். யாத்திரையாகவும் 20வது அதிகாரம் 4வது வசனம், மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டு பண்ண வேண்டாம். 5வது வசனம், நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தராயிருக்கிற நான் எரிச்சல் உள்ள தேவனாயிருந்து என்னை பகைக்கிறவைகளை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராயிருக்கிறேன். இந்த வசனத்தில் எவ்வளவு எச்சரிப்பு வேண்டுமோ அவ்வளவு எச்சரிப்பையும் கடவுள் நமக்கு வழங்கியிருக்கார். என்ன சொல்றாரு? வானத்தில், பூமியில், பூமியின் கீழே சமுத்திரத்தில் எந்த ஒரு தோற்றம், எந்த ஒரு விக்கிரகம், எந்த ஒரு ரூபம், எந்த ஒரு சாயல், எதையும் நீ உண்டு பண்ண வேண்டாம். அடுத்து என்ன சொல்றாரு? அந்த ஆள் உண்டு பண்ணா நான் போய் அதை வணங்கலாமானா நீ செய்யக்கூடாது. நீ அவைகளை பார்க்கவும் கூடாது, நமஸ்கரிக்கவும் கூடாது, பணிந்து கொள்ளவும் கூடாது. ஆக இந்த உலகத்தில் ஜீவனுள்ள தேவனை பணிந்து கொள்கிற மக்களுக்கு இந்த கட்டளை எவ்வளவு தெளிவாகவும் உறுதியாகவும் இருக்கிறது என்று பாருங்கள். கண்ணியத்துக்கும் பாசத்துக்கும் உரிய என்னுடைய அன்புக்குரிய மக்களே, ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்தில் ஒரு அற்புதமான வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 26வது வசனம். கையில் பேனா இருந்த அடிகோடிட்டு ஞாபகத்தில் எப்பொழுதும் வச்சுக்கோங்க. சேத்துக்கு ஒரு குமாரன் பிறந்தான், அவனுக்கு ஏனோஸ் என்று பெயரிட்டான். கவனிங்க, பேனாத அடிக்கோடிடுங்கள். அப்பொழுது மனுஷர் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். அதாவது இந்த வர்ஷிப் என்ற வார்த்தை, தொழுகை என்ற வார்த்தை முதலில் வேதாகமத்தில் இங்கே தான் இருக்கு. இந்த இடத்துல ஆரம்ப கால மனிதர்கள் தேவனை எப்படி தொழுது கொண்டார்கள் என்று நீங்கள் கேட்டீங்கன்னா உருவ வழிபாடு அங்கே இல்லை. அவருடைய நாமத்தை தொழுது கொண்டார்கள். இப்போது நாமம் சொன்னால் நெத்தியில் போடுற ஒரு பட்ட நாமம் அல்ல. அவருடைய பெயர், அவருடைய வல்லமை, அவருடைய மகிமை, அவருடைய பிரஸ்தாபம், அவருடைய கம்பீரம், அவருடைய அதிகாரம், இதெல்லாம் சேர்ந்தது தான் அவருடைய நாமம். வர்ஷிப்பிங் காட்ஸ் நேம். அவருடைய நாமத்தை தொழுது கொண்டார்கள். யெகோவா என்ற நாமத்திலே அவர்கள் தொழுது கொண்டார்கள். இந்த குறிப்பு உங்கள் மனதில் ஆழமாக பதிய வேண்டும் என்று நான் கெஞ்சுகிறேன். ஆக வேதாகம காலம் முழுவதும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தேவனை தொழுது கொள்ளுதல் என்பது அவருடைய நாமத்தை தொழுது கொள்ளுதல். இந்த இடத்துல ஒரு தேவ தூதனையோ அல்லது ஒரு உயரமான சிறந்த மனிதனையோ அல்லது ஒரு மனுஷியோ அல்லது பேயோ அல்லது பிசாசையோ அல்லது எந்த விதமான ஒரு மிருகத்தையோ வணங்குவது தடை செய்யப்பட்டதாக இருக்கிறது. ரோமருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம். இந்த அதிகாரத்தில் மனிதர்கள் ஜீவனுள்ள தேவனை தொழுது கொள்வதற்கு பதிலாக எவ்விதமாக தங்களுடைய மனதாலே தாழ்ந்து 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 அவர்கள் வீழ்ந்தார்கள், கடவுளுக்கு எதிரியாக மாறினார்கள், கடவுளுடைய கோபாக்கினைக்கு எரிச்சலுக்கு உரியவர்களாக மாறினார்கள் என்ற தகவலை நாம் இங்கே படிக்கிறோம். ரோமர் 1வது அதிகாரம் 23வது வசனம், அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகளுடைய ரோபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள். இந்த ஒரு வசனத்தில் ஜீவனுள்ள ஒரு தேவன், அவர் ஆவியாக இருக்கிறார், அழிவில்லாதவராக இருக்கிறார். God is eternal. அழிவில்லாத அவருடைய ரூபத்தை அழியக்கூடிய மனிதர்களுடைய ரூபங்களுக்கு மனிதர்கள் மாற்றி விட்டார்களாம். அந்த மாற்றம் எப்படி நடந்தது என்று 4 ஸ்டெப்பில் சொல்கிறார். முதலாவது என்ன சொல்கிறாரு? மனுஷர்கள் 2 காலு, பறவைகள் 2 காலு, மிருகங்கள் 4 காலு,
ஊரும் பிராணிகள் ஏராளமான காரணங்கள். மனுஷன் கடவுளை இப்படியா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கீழே கொண்டு வந்துட்டான். அதனால தான் இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்தில் கடவுள் என்று பார்க்கப்படுகிற அறியப்படுகிற ஒரு ஆள், ஒரு சிலை, ஒரு தோற்றம், ஒரு வரலாறு கடவுளை மனிதனாகவும் பறவையாகவும் கால்நடையாகவும் ஊரும் பிராணியாகவும் மாற்றிவிட்டார்கள். இப்படி மாற்றிய அந்த மனிதர்களை கடவுள் என்ன செய்தார்? 1 இது நிமித்தம் அவர்கள் தங்கள் இருதயத்தில் உள்ள இச்சைகளினாலே ஒருவரோடு ஒருவர் தங்கள் சரீரங்களை அவமானப்படுத்தத்தக்கதாக தேவன் அவர்களை அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுத்தார். அப்படியானால் விக்கிர ஆராதனை செய்கிற ஒரு மனிதன் தேவனுடைய பார்வையில் அசுத்தமான மனிதனாகவும் தீட்டு உள்ளவனாகவும் இருக்கிறான். நம்ம நினைக்கிறோம் நம்ம செய்கிறது ஒன்றும் தப்பு இல்லை, நம்ம குடும்பம் தலைமுறை தலைமுறையா இப்படி தானே இருக்கும், நம்முடைய கவிதைகளும் புராணங்களும் இதிகாசங்களும் இதை தானே போதிக்குது. ஆனால் நீங்கள் அதை பின்பற்றக்கூடாது. ஏனென்றால் நீங்கள் உங்கள் ஆத்மாவுக்குள் வாழ்கிறீர்கள். உங்களுடைய பிறப்பும் உங்களுடைய இறப்பும் இவைகளால் தீர்மானிக்கப்படவில்லை, தேவனால் தீர்மானிக்கப்பட்டிருக்கு. ஆகவே நீங்கள் அசுத்தத்திலே இருந்து கொண்டு ஜீவனுள்ள தேவனை தொழுது கொள்ள முடியாது. அடுத்த வசனத்தை பாருங்க, 25 தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள், அவரோ என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர். ஆமேன். இந்த வசனத்தில் ஒரு அற்புதமான செய்தியை பார்க்குறோம். சத்தியம், பொய். எது சத்தியம், எது பொய்? சிருஷ்டிகர்னு சொன்னால் கிரியேட்டர், சிருஷ்டி அப்படின்னா கிரீச்சர். அதாவது எல்லாவற்றையும் உண்டாக்கினவர் சத்தியத்தின்படியான கடவுளாக இருக்கிறார். ஆக இந்த கடவுளை நிராகரித்து விட்டு அவருடைய படைப்பாகிய சிருஷ்டியை தன் கடவுள் என்று நம்புகிற மனிதன் பொய்யின் கீழ் வாழ்கிறான். புரியுதா நண்பர்களே? உங்களுடைய உடல்ல ஒரு சிலிர்ப்பு ஏற்பட்டதா? உங்களால் சிந்திக்க முடிகிறதா? ஒரு மின்னல் உங்கள் உள்ளத்தில் வெட்டியதைப் போல உணரக்கூடியதாக இந்த செய்தி இருக்கிறதா? அதாவது தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி, எப்போ தேவனுடைய சத்தியத்தை பொய்யா மாற்றிட்டானோ அவன் யாராயிடுறான்? சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள். அதனுடைய பலாபலன் என்ன தெரியுங்களா? 26 இது நிமித்தம் தேவன் அவர்களை இழிவான இச்சை ரோகங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். முதலாவது தேவன் இது நிமித்தம் அவர்களை அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுத்தார். அந்த நிலையிலிருந்தும் கீழே இறங்கி விட்டதுனால இச்சை ரோகங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். இன்னைக்கு உலகத்தில் நடமாடுகிற சகல கொள்ளை நோய்களும், வாயிலையும் மனசுலையும் நினைச்சு பார்க்க முடியாத பயங்கரமான நோய்களும், தீர்க்க முடியாத நோய்களும், மனிதனுடைய உடலை சாப்பிடுகிற இந்த வேதனையான வியாதிகளும் கடவுளையும் அவருடைய வார்த்தையும் விட்டு விழுந்த சமுதாயத்திற்கு கிடைத்த ஒரு பரிசை போலவும் ஒரு சாபத்தை போலவும் இருக்கிறது நண்பர்களே. ஆக தேவனுடைய சத்தியத்தை பொய்யாக மாற்றினதுனாலே அது மனிதனுடைய பாரம்பரியத்தினால் வந்தது, பழக்கத்தினால் வந்தது, அவனுடைய சமூக வாழ்வினால் அது வந்தது என்பதை நாம் நினைவு கூற வேண்டும். யோவான் எழுதிய சுவிசேஷம் 4 22 முதல் சில வசனங்களை வாசிக்கிறேன். வசனம் வாசிக்கும் போதே உங்களுக்கு புரியும். ஏன்னா இந்த கிறிஸ்தவ விழிப்புணர்வு நிகழ்ச்சி பைபிளையே எடுத்து காட்டக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக இருக்கிறதுனால வசனத்தை வாசித்தாவே நம்ம புரிஞ்சிக்க முடியும். இதுக்காக ஒரு கம்பசூத்திரம் நமக்கு தேவையில்லை. நீங்கள் அறியாததை தொழுது கொள்கிறீர்கள். முதல்ல அதை நம்ம பார்க்கணும். இன்றைக்கி எந்த மதத்தில் யார் இருந்தாலும் சரி, நீ எவ்வளோ பெரிய கல்விமானாக இருந்தாலும் சரி அல்லது கல்வி அற்றவனாக இருந்தாலும் சரி, இந்த கடவுள் என்ற ஒரு ஸ்தானத்தை உன் மனசுக்குள்ளே நீ தெரிஞ்சு வாழ்கிற ஒரு மனிதனாக இருப்பாயானால் ஒரு கேள்வி நாம் கேட்கணும். நாம் செய்கிறதெல்லாம் அறியாததை நம்ம செஞ்சிட்ருக்குறோமா? கடவுள் சொல்லாததை நம்ம செஞ்சுருக்கோமா? கடவுள் கட்டளையிடாததை நம்ம செய்துட்ருக்குறோமா என்று கவனிக்கணும். இப்போ பாருங்க, காலையில் இப்போ மணி ஏறக்குறைய 5:30 ஆகுது.
வெளியே சூரிய கரணங்கள் வருது. பகல் ஆரம்பிக்கும் போது நமக்கு நல்லா தெரியும். பகலை இரவென்றும் இரவை பகல் என்று யாராவது சொல்லுவானா? இனிப்பை கசப்பென்றும் கசப்பை இனிப்பு என்று யாராவது சொல்லுவானா? அதே போல உயிரை மரணம் என்றும் மரணத்தை உயிர் என்றும் யாராவது சொல்லுவானா? சொல்ல மாட்டான். அதுபோல தேவனுடைய வழியை மாற்றுகிற காரியங்கள் இந்த நிலைமைக்கு அவர்களை தள்ளுகிறது. யோவான் எழுதிய சுவிசேஷம் 4வது அதிகாரம் 23வது வசனம், பேனாந்த அடிக்கோடு எடுங்கள். உண்மையாய் தொழுது கொள்கிறவர்கள், அறியாததை தொழுது கொள்கிறவர்களும் இருக்காங்க. அவங்க மனிதர்களையும் பறவைகளையும் மிருகங்களையும் ஊரும் பிராணிகளையும் தொழுது கொள்கிறார்கள். ஆனால் உண்மையாய் தொழுது கொள்கிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்கிறவர்கள், கவனிங்கள், இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கடவுளுடைய விருப்பம், அவருடைய விருப்பம் என்ன? ஆவியோடும் உண்மையோடும். இந்த இடத்துல ஆவி என்பது பரிசுத்த ஆவியை குறிக்கிறது, உண்மை என்பது சத்தியமாகி வசனத்தை காண்பிக்கிறது. ஆக ஆவியோடும் உண்மையோடும் பிதாவை தொழுது கொள்ள வேண்டும் என்று பரலோகத்திற்கு தகப்பன் விருப்பம் கொண்டிருக்கிறார். அப்போ கடவுளுடைய விருப்பமே இதுன்னு தெரிஞ்சுக்கிட்ட பிறகு நான் இன்னும் விக்கிர ஆராதனை செய்வேன், மனுஷனை வணங்குவேன், காற்று கருப்பை வணங்குவேன், மரஞ்செடியை வணங்குவேன், மலையை வணங்குவேன், காற்றை வணங்குவேன்னா அது என்ன நிலை? நம்ம ஊரில் ஒரு பழைய காலத்து வார்த்தை உண்டு, இவன் என்னையா காட்டு மிராண்டியாகிறான்றான். காட்டு மிராண்டினா என்ன அர்த்தம்? அன்சிவிலைசைஸ்டு மேன், அதாவது கற்கால மனிதன், அவனுக்கு ஒன்றும் தெரியல, அதனால் என்னமோ பண்ணிகிட்டு இருக்கான். அந்த மாதிரி மத விஷயங்களில் நாம் காட்டு மிராண்டிகளாக இருக்கக்கூடாது. நான் சொன்னது ஒரு கடினமான வார்த்தையாக இருக்கலாம், ஆனால் நீங்கள் அதனுடைய பொருளை உணர்ந்தீங்கன்னா நான் சொல்கிறது நியாயம் உங்களுக்கு புரியும். ஆகவே கடவுள் ஆவினாலும் சத்தியத்தினாலும் நாம் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். ஏன் கடவுள் அப்படி விரும்புகிறாரு? 24ஆம் வசனம் பாருங்கள். தேவன் ஆவியா இருக்கிறார். God is a spirit. அப்போ தேவன் ஆவியா இருக்கிறதுனாலே அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நண்பர்களே, இந்த புதிய ஏற்பாடு இந்த தொழுகையை தான் நமக்கு கொடுத்திருக்கிறது. அப்போ ஆவியோடும் உண்மையோடும் ஆவியாயிருக்கிற பிதாவாகிய தேவனை நாம் தொழுது கொள்ள வேண்டும் என்று ஆரம்பித்து விக்கிரக ஆராதனைகளை செய்யலாமா? விக்கிரகங்களுக்கு முன்பாக நிற்கலாமா? யாராக இருந்தாலும் சரி, கத்தோலிக்கர்கள் முழுமையான விக்கிரக ஆராதனையை ஜனங்களுக்காக கொண்டு வந்தார்கள். இயேசு கிறிஸ்துவுக்கு பிறகு 6வது நூற்றாண்டில் ஆரம்பித்த விக்கிரக ஆராதனை பலுகி பெருகி செழித்து இருக்கிறது இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். அவங்க தேர் ஓட்டினா இவங்களும் தேர் ஓட்டுவாங்க, அவங்க அகல் விளக்க வைத்தால் இவர்கள் மெழுகுவத்தி வைப்பாங்க, அவங்க கொடியேற்றினால் இவர்களும் கொடியேற்றுவார்கள், அவர்கள் சமைத்து பொங்கல் கொடுத்தால் பிரசாதம் என்று இவர்களும் கொடுப்பார்கள். அவர்கள் மத்தியிலே கோடி தேவர்களும் தேவதைகளும் என்று சொன்னால் இவர்கள் மத்தியில் ஒரு சில விக்கிரகங்களை பகிரங்கமாக வைத்திருக்கிறத நம்ம பார்க்கிறோம். நண்பர்களே, இது வலிக்கிற ஒரு விஷயமா இருந்தாலும் கசக்கிற ஒரு செய்தியாக இருந்தாலும் உண்மை கசக்கத்தானே செய்யும். ஆகவே நீங்கள் எப்பேற்பட்ட ஒரு மனிதனாக இருந்தாலும் அறியாத தொழுகையிலிருந்து வெளியே வந்து தேவன் விரும்புகிற தொழுகைக்கு வரும்படியாக உங்களை நான் உற்சாகமூட்டுகிறேன். பரிசுத்த அலங்காரத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும் என்று 1 நாளாகமம் 16வது அதிகாரம் 29வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். கத்தோலிக்கத்தில் தேவ தூதர்களை வணங்குகிறார்கள், அது தவறு என்று வேதாகம் சொல்கிறது. எபிரேயர் 1வது அதிகாரம் 6வது வசனத்தில் தேவ தூதர்கள் பணிவிடையின் ஆவிகள் என்று பேசப்பட்டிருக்கிறது. கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் தேவ தூதர்களுக்கு ஆராதனை செய்யக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கு. அதுபோல ஞானம் உள்ளவர்களை தொழுது கொள்ளலாமா? இயேசு கிறிஸ்துவை சந்திப்பதற்கு ஞானம் உள்ள மக்கள் வந்தாங்க அவர் குழந்தையா இருந்தப்போ. ஆனால் வந்தவங்க தான் தொழுது கொண்டாங்களே தவிர அவருடைய காலில் விழுந்து இயேசு ஞானம் உள்ளவர்களுடைய காலில் போய் விழல.
ஆகவே நாமும் கூட ஞானம் உள்ளவர்களை தொழுது கொள்ள முடியாது. மத்தேயு 2ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களும் 11வது வசனமும். சரி, மனுஷனை தொழுது கொள்ளலாமா? இல்லை, மனுஷனை நம்ம தொழுது கொள்ளக்கூடாது. தேவனை தான் நாம் தொழுது கொள்வோம். எந்த ஒரு சூழ்நிலையும் நாம் தேவன் மட்டுமே தொழுகைக்குரியவர் என்று நாம் படிக்கிறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 10வது அதிகாரம் 25-26 வசனங்களை வாசித்தீங்கன்னா மனுஷனை தொழுது கொள்ளக்கூடாது என்று வேதாகம் சொல்லுகிறது. சரி, கர்த்தர் கட்டளையிடாத வேறே தேவர்களையும் தேவதைகளையும் நம்ம தொழுது கொள்றதா இருந்தால் நம்ம நிலைமை என்ன ஆகும்? தேவன் அதை எப்படி பார்க்கிறார்? அதனுடைய நியாய தீர்ப்பு எப்படிப்பட்டதாக இருக்கும்? சகல விதமான விக்கிர ஆராதனைக்காரர்களும் நரகத்திலே தள்ளப்படுவார்கள் என்று புதிய ஏற்பாடு போதிக்கிறது. யாராக இருந்தாலும் சரி. உபாகமம் 32வது அதிகாரம் 15-16 வசனங்கள். அந்நிய தேவர்களால் அவருக்கு எரிச்சலை மூட்டினார்கள், அருவருப்பானவைகளினால் அவரை கோபப்படுத்தினார்கள். அவர்கள் தேவனுக்கு பலியிடவில்லை, தாங்கள் அறியாதவைகளும் தங்கள் பிதாக்கள் பயப்படாதவைகளும் நூதனமாய் தோன்றிய புதிய தெய்வங்களும் ஆகிய பேய்களுக்கே பலியிட்டார்கள். ஆகவே இப்படிப்பட்ட நூதனமான காரியங்கள் மூலம் கிறிஸ்தவ மார்க்கம் இன்றைக்கு சிதைந்திருக்கிறத பார்க்கிறோம். ஆக எந்த ஒரு சூழ்நிலையிலும் நமக்கு முன்பாக ஒரு விக்கிரகமாக ஒன்று இருக்கக்கூடாது, ஒரு மனிதன் முன்னே நிற்கக்கூடாது. பரலோகத்திற்கிற தேவனை ஆவினாலே சத்தியத்தின்படி தொழுது கொள்ள வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், அப்போது ஆரம்ப காலத்தில் இந்த மனிதன் ஏன் இந்த மாதிரியான வழக்கங்களுக்கும் பழக்கங்களுக்கும் பாரம்பரியத்துக்கும் சென்றான்? இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, முதல் மனிதன் ஆதாம் ஏவாளை கூட தேவனை தொழுது கொள்வதை விட பிசாசு தன்னை தொழுது கொள்வது பாக்கியம் என்று அவர்களுக்கு சொல்ல ஆரம்பித்தான். அதனுடைய அர்த்தம் என்னன்னா, சாத்தான் சொன்னதை நம்பும்படி ஏவாளும் ஆதாமும் ஆயத்தமானார்கள். அதனால தான் அவங்க கனியை பறித்து சாப்பிட்டு தேவனுக்கு கீழ்ப்படியாமற் போனாங்க. பிசாசுக்கு அவர்கள் செவி கொடுத்தாங்க. தேவனுடைய இடத்தை பிசாசு எடுத்துக்கொள்ள பார்க்கிறான். 2 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் 4வது வசனம். அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும் தேவன் எனப்படுவது எதுவோ ஆராதிக்கப்படுவது எதுவோ அவைகள் எல்லாவற்றுக்கும் மேலாக, பேனாந்த அண்டர்லைன் பண்ணுங்க, தன்னை உயர்த்துகிறவராகவும், அண்டர்லைன் பண்ணுங்க, தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல் உட்கார்ந்து தன்னைத்தான் தேவன் என்று காண்பிக்கிறவனுமாயிருப்பான். யாரை பற்றி இது பேசியிருக்குன்னா, பிசாசை பற்றி. ஆகவே தேவனுடைய சமூகத்தை எடுத்துக்கொள்ளக்கூடியவனாகவும் தன்னை தேவன் போல காண்பிக்கக்கூடியவனாகவும் சாத்தான் இருக்கிறான். அவனுடைய விரித்த வலையில் தான் இன்றைய மனுக்குலம் விழுந்து கடவுளை கேலி செய்கிற மக்களைப் போல, அவரை ஏளனப்படுத்துகிறவர்களைப் போல, அவருக்கு ஒப்பாக அவருடைய நாமத்தை தூஷிக்க ஒரு சமூகமாக மாறிவிட்டது. இதெல்லாம் கடவுள் கூடாது என்று சொன்னாரோ அவைகளை எல்லாம் செய்து மனிதன் அசுத்தத்தில் இருக்கிறதையும் இச்சை ரோகங்களுக்குள் விழுந்திருக்கிறதையும் இன்றைய சமுதாயத்தில் நாம் பார்க்கிறோம். நண்பர்களே, மனுஷனுடைய பாரம்பரியம் என்பது, த ட்ரெடிஷன்ஸ் ஆஃப் மென் என்பது, காலகாலமாக தலைமுறை தலைமுறையாக மத விஷயங்களில் இவ்விதமாக வந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்டவர்கள் தங்களை அறியாத வாழ்க்கையிலும் அறியாத தொழுகையிலும் இருக்கிறதை அறியாமல் இருக்கிறார்கள். நீங்களோ வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கும்படி, பகலிலே நடக்கிறவர்களாக இருக்கும்படி, இருளுள்ள இடத்திலே பிரகாசிக்கிற தேவனுடைய வசனத்தை கவனித்து பார்க்கும்படியாக உங்களை நான் அன்போடு அழைக்கிறேன். நண்பர்களே, போப்பு மார்க்கமாக இருந்தாலும் சரி, அல்லது ஆர்ச் பிஷப் மார்க்கமாக இருந்தாலும் சரி, அல்லது கள்ள தீர்க்கதரிசிகளின் பொய் கூடாரமாக இருந்தாலும் சரி, இவை எல்லாவற்றையும் நீங்கள் நீக்கிவிட்டு ஜீவனுள்ள தேவனை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும்படி இன்றைக்கு நீங்கள் திரும்ப வேண்டும். யோசுவா யுதமாக சொன்னார். யோசுவா 24வது அதிகாரம் 15வது வசனம். கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் பின்ன யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள். நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த
தேவர்களை சேவிப்பீர்களோ, நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்து குடிகளாகிய எமோரியரின் தேவர்களை சேவிப்பீர்களோ, கவனிங்கள், நானும் என் வீட்டாரமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்றான். இஸ்ரவேல் ஜனங்களை கானான் தேசத்துக்குள்ளே கொண்டு வந்து குடியேற்றிய யோசுவா சொல்கிறார், நீங்கள் யாரை சேவிப்பீர்கள்? யார் உங்களுடைய கடவுள்? யாரை நீங்கள் தொழுது கொள்வீர்கள்? நீங்கள் எந்த விக்கிரக வழியில செல்ல போகிறீர்கள் என்று கேட்டுவிட்டு உறுதியாக விசுவாச அறிக்கை செய்கிறார். நானோ என் வீட்டாரமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். பிரியமானவர்களே, புதிய ஏற்பாடு நமக்கு ஆராதனையை போதிக்கவில்லை, தொழுகையை போதிக்கிறது. கிறிஸ்துவின் சபைன்னு சொல்ற அடம் பிடிக்கிற சில ஆட்கள் உண்டு. அவங்க தங்களை கிறிஸ்துவின் சபைன்னு சொல்லுவாங்க, ஆனால் அவங்க வாயில் பார்த்தீங்கன்னா ஆராதனை, அவங்க செய்கிறது கூட சில சமயங்கள் ஆராதனையாக இருக்கும். இது நான் மனம் விட்டு சொல்லுகிறேன். காரணம், சத்தியத்தின்படி நடக்கிறவங்க தங்களுடைய தொழுகைன்னு தான் சொல்லணும், ஆராதனைன்னு சொல்லக்கூடாது. ஆராதனை விக்கிரகத்தை குறிக்கிறது, பழைய ஏற்பாட்டு கால முறைமையை காண்பிக்கிறது. உங்களுக்கும் கடவுளுக்கு இடையில யாரோ ஒருவர் இருக்கிறார் அல்லது ஒரு சிலை இருக்கிறது என்று காண்பிக்கிறது. ஆகவே புதிய ஏற்பாடு தொழுகை முறையை போதிக்கிறது. ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்றுதான் போதிக்கிறது. ஆக இந்த தொழுகை என்ற வார்த்தையை பணிதல், சேவித்தல், வணங்குதல் என்றெல்லாம் கூட நம்ம சொல்லலாம். ஆனால் ஆராதனை என்று சொல்லும்போது உங்களுக்கு பாருங்க, விக்கிரக ஆராதனை, அடக்க ஆராதனை, இப்படி தான் ஒரு வார்த்தை. அங்கே ஏதோ ஒன்று இருக்குன்னு அர்த்தம். ஆகவே பழைய ஏற்பாடு ஆராதனை முறைமை, அது தொழுகை முறைமை கிடையாது. புதிய ஏற்பாடு ஆவினாலே தேவனை தொழுது கொள்கிறதா இருக்கிறது. இந்த ஆலோசனைகளை உங்களுக்கு முன்பாக பகிரங்கமாக தைரியமாக வசனத்தை எடுத்து காண்பிச்சதுனால உங்களுக்கு நான் எந்த கஷ்டத்தையோ துரோகத்தையோ செய்யவில்லை. சத்தியத்தை எடுத்து காண்பித்ததுனால இந்த தலைமுறையை மாற்ற வேண்டும். இன்றைய மக்களுக்கு விழிப்புணர்வை தர வேண்டும். நீங்கள் சத்தியத்தின்படி நடக்க வேண்டும் என்று சொல்லி, உறுதியாக சொல்லி இந்த செய்தியை நான் நிறைவு செய்கிறேன். பிரார்த்தனை செய்வோம். பரிசுத்த நிறைந்த எங்கள் நல்ல தகப்பனே, பரிசுத்த ஆவினாலே சத்தியத்தின்படி உம்மை தொழுது கொள்ள எங்களுக்கு உதவி செய்திரலும். ஆண்டவர் இயேசுவின் நாமத்திலே ஜெபத்தை கேளும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். திருமறை நேர நேயர்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிமையான நாமத்திலே வாழ்த்துக்கள். காலையில் எழுந்து நிர்மலமான இருதயத்தோடு கர்த்தருடைய வசனத்தை ஆராய்ந்து பார்க்கிற நீங்கள் நிச்சயமாகவே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஏனென்றால் இந்த உலக மக்கள் தொலைக்காட்சியை திறந்தாலே செய்திகள், உலக பிரகாரமான களியாட்டுகள், சினிமாக்கள், இப்படி நேரத்தை போக்கிக் கொண்டிருக்கிற வேளையில் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வேண்டும், பரிசுத்தத்திற்கு மேல் பரிசுத்தம் அடைய வேண்டும் என்ற ஆவலோடு நீங்கள் உட்கார்ந்திருப்பதற்காக உங்களை நாங்கள் பாராட்டுகிறோம். பிரியமானவர்களே, மனிதனுடைய பாரம்பரியங்கள் எப்படியாக இன்று கிறிஸ்தவத்துக்குள் பிரவேசித்து கடவுளுடைய வார்த்தை விட்டு விலகி போக செய்து கொண்டிருக்கிறது என்பதை தான் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நாங்கள் படம் பிடித்து காட்டி வருகிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு அதிகமான பாரம்பரியங்கள் கர்த்தரை தொழுது கொள்கிற விஷயத்திலே தான் இருக்கிறது. இப்படி உட்கார வேண்டும், இப்படிப்பட்ட தனித்தனி இடங்கள் இருக்க வேண்டும், போதகருக்கு தனி இடம், சாதாரண விசுவாசிகளுக்கு தனி இடம் என்ற பாரம்பரியங்கள். அதே போல தொழுகை செய்யும் பொழுது எழுந்திருப்பது, உட்கார்ந்திருப்பது, உடைகள் வித்தியாசமாக அணிந்து கொள்வது, இப்படிப்பட்ட பாரம்பரியங்கள் கூட இன்று தொழுகையில் புகுந்திருப்பதை நாம் பார்க்கிறோம். அந்நிய மக்களுடைய தொழுகை முறைமைகள் கிறிஸ்தவ தொழுகை முறைமையோடு கலந்திருப்பதை இன்று நாங்கள் பார்க்கிறோம். தயவு செய்து இப்படிப்பட்ட பாரம்பரியத்திலிருந்து நீங்கள் விலகி வர வேண்டும் என்பதுதான் இந்த சத்தியத்தின் அறைகோவலாக இருக்கிறது. பிரியமானவர்களே, இன்று தொழுகை பற்றி நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள். தொழுகையில் இருக்கிற பாரம்பரியங்களிலிருந்து விலகி கர்த்தரை வேதாமத்தில் சொல்லப்பட்டபடி தேவனை தொழுது கொள்ள உங்களை அழைக்கிறோம். இன்று நீங்கள் கேட்ட செய்தியிலிருந்து உங்களுக்கான பரிசு கேள்வி இதுதான். தொழுகை யாருக்கு மட்டுமே உரியது? என்ன நேயர்களே, பதில் தெரிந்து விட்டதா? தயவுசெய்து எழுதி அனுப்புங்கள். கேள்வியை சரியாக எழுதுங்கள். மறுபடியும் சொல்கிறேன் கேள்வியை. தொழுகை யாருக்கு மட்டுமே உரியது? சரியான பதிலுக்கு நல்ல பரிசு நிச்சயமாக உண்டு. சமீபத்தில் பார்த்த நிகழ்ச்சிகளுக்காக நீங்கள் தொலைபேசியிலும் நேரடியாகவும் கடிதங்கள் மூலமாகவும் சொன்ன கருத்துக்களுக்கு உங்களை பாராட்டுகிறோம். சனிக்கிழமை தோறும் ஜெபக்கூட்டத்தில்
உங்களுடைய ஜெப குறிப்புகளுக்காக நாங்கள் ஜெபித்து வருகிறோம். தேவ நிச்சயமாக உங்களுக்கு பலனளிப்பார். தேவ சமாதானமும் கிருபையும் உங்கள் அனைவரோடும் இந்த நாள் முழுவதும் இருப்பதாக. தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 6082. தொலைபேசி எண் 044 255 00882. செல்போன்